வாங்க வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை பத்தி பார்க்க போறோம். இது மலையாளத்துல ஒன்ன விட தமிழ்நாட்டில் தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண ஒரே மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் இனிமேவும் பயங்கரமா ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல சாதாரணமா சொல்லிடலாம், ஒரு குணாக்கேவில மாட்டிக்கிற ஒரு பையனை எப்படி காப்பாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கறத ஓவரால் கரை. பட் இந்த படத்துல ஒரு மனிதநேயம், ஒரு நட்பு எல்லாமே கலந்து வேற லெவல் அற்புதமா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தை ஓபன் பண்ண உடனே மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங்கை காமிக்கிறாங்க. அந்த கேங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்பவுமே ஒரு ஏரியால ஒரு கேங் இருந்தா இன்னொரு கேங் இருக்கும்ல, அந்த கேங்குக்கும் இந்த கேங்குக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அதுல கயிறு இழுக்கிற போட்டி தான் இவங்க வைப்பாங்க. இவங்க துரதிருஷ்டவரமா இவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த கல்யாணத்துல தோத்து போய் ஒரே சோகமா இருக்காங்க. அவங்க பெட் மேட்ச் வச்சாங்க. ஒரு 5000 ரூபாய் பெட் மேட்ச் வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா போகலாம், நம்ம மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்களும் கோவா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. கடைசியா கோவா இவங்க கையை விரிச்சிரு. ஏன்னா அந்த போட்டியில தோத்தனால சரி கோவா வேணாம், பக்கத்துல வேற ஏதாவது இடத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சரி நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. கொடைக்கானல் செம்மையா இருக்காம, நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் கொடைக்கானல்ல சும்மா ஜம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் தான் டிராவலர்ஸ் வச்சிருக்காரு. அவரை கூட்டு எப்படியாவது நாங்க வேன்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன்ல மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. 9 பேர் கொண்ட குழு மொத்தமா கிளம்புறாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷுங்கிற ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள் இந்த படத்துல. சுபாஷை இவங்க வற்புறுத்தி கூட்டு போவாங்க. அவர் கையில காசு இருக்காது. பரவாயில்ல மச்சான் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கேங் சேர்ந்து நீ வந்தா மட்டும் போது அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கூட்டு போறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. இந்த 2 பேர் தான் முக்கியமான ஆளா காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு மொத்தமா டிராவலர்ல பயங்கரமா கார்ல பயங்கரமா மஜா பண்ணிட்டு இருக்காங்க. மஜா பண்ணது மட்டும் இல்லாம செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பழனிக்கு போறாங்க. பழனி போனவொடனே ஃபர்ஸ்ட் பழனி வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு போயிட்டு அங்க எல்லாரும் சாமியை கும்பிட்டு மறுபடியும் கிளம்பி கொடைக்கானல் டிராவல் பண்ணாங்க. அதுல சுபாஷுங்கிற அவருக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா இல்லை. அவர் பழனி மலைக்கு போகவும் மாட்டாரு. நீங்க என்னமோ கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரே கார்லயே தான் இருப்பாங்க. இப்ப இவங்க மொத்த கேங்க மேல போய் கும்பிட்டு ஜாலியா இப்ப கொடைக்கானல் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்பதான் குறிப்பிட்ட இடத்துல எல்லாருமே அந்த ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு எல்லா பக்கம் போய் வகை வகையா போட்டோ எடுத்துவாங்க. போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி கடைசியா எங்கேயாவது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அப்பதான் இவங்க கிட்ட அந்த குணா பண சிடி இருக்கு. அதாவது கமலஹாசன் நடிச்ச குணா பண சிடி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இங்க குணா கேவ் இருக்கு, நம்ம குணா கேவுக்கு போகலாம், அங்கதான் இந்த பாட்டு எடுத்தாங்க, அதனால நம்ம கண்மணி பாட்டு எடுத்த இடத்துக்கு நம்ம போய் விர்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போற பிளானை விட்டுட்டு திடீர்னு குணா கேவுக்கு பிளானை மாத்தி விட்டாங்க. மொத்த கேமே குணா கேவுக்கு போறாங்க. குணா கேவுக்கு போன உடனே இவங்க கம்மன் இருப்பாங்களா, அட்டகாசம் பண்ணாம அங்கங்க போட்டு குதின்னு குதிச்சு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிரைவர் கண்ணனுங்கிறவர் மட்டும் வெளியே நான் இங்கே இருக்கேன்பா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கீழே நின்னுக்குவாரு. இவங்க எல்லாமே மேல போயிட்டுருப்பாங்க. அப்பதான் குணா கேவ் ஃபுல்லாவே கேவுக்குள்ள போக முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவே இருக்கும். ஜஸ்ட் இவங்க அவுட்டர் வியூ மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அப்ப கேங்ல ஒரு ஃப்ரெண்டு நான் ஏற்கனவே வந்திருக்கேன் மச்சான் இந்த இடத்துக்கு, நாங்க உங்களை மறைமுகமா அந்த இடத்துக்கு குணா கேவ் இடத்துக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட் எல்லாம் போட்டிருப்பாங்க, காம்பவுண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் எட்டு குதிச்சு இவங்க கிளம்பி போவாங்க. வாடா வந்துட்டோம் இவ்வளவு தூரம், நம்ம கமலஹாசன் நின்று இடத்த பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எட்டு குதிச்சு எல்லாருமே உள்ள போக ஆரம்பிப்பாங்க. உள்ள ஒரு குறுகிய காடு மாதிரி உள்ள போட்டிருப்பாங்க. உள்ள போனவொடனே அங்க போய் அந்த கேவும் பார்த்துருவாங்க. கேவ் பார்த்தவொடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த குகையை பார்த்தோன்னே ஆஹா இங்கதான் கமல் குப்பரக்கா விழுந்தாரு, இங்கதான் கமல் கத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு அதை அப்படியே சுத்தி வராங்க. சுத்தி வந்துட்டு இருக்கும் போதுதான் எல்லாருமே அந்த கேவுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா எழுதி வச்சிருக்காங்க அவங்க கேங் பேரை. விஜய் ஃபேன்ஸ் கூட எழுதி வச்சிருந்தாங்க. அது மாதிரி நிறைய ஃபேன்ஸ் கொங்கு பாய்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் எழுதி வச்சிருந்தாங்க. சரி இவங்களும் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பேரையும் பொறிக்கலாம் அந்த கல்லுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே கிடந்த பெயிண்ட் எடுத்துட்டு இவங்க மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு எழுதுவாங்க. அப்பதான் சுபாஷ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே இப்படி எழுதுறாடா அப்படி எழுதுறா இப்படி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு 2006 போடுறா. ஏன்னா இது 2006 நடக்கிற கதையா இருக்கும். 2006
2006 எழுதுனா மஞ்சுமல் பாய்ஸ் 2006 அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்து வரும்போது தொப்பக்கட்டின்னு உள்ள விழுந்துருவாரு. அதாவது வந்து இவர் வந்து ஒரு கேவ், அதாவது ஒரு குகைக்குள்ள வந்து தவறி விழுந்துருவாரு ஒரு பள்ளத்துக்குள்ள. அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே சாக்கு, என்னடா சட்டுன்னு காணாமல் போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க. அந்த குழிக்குள்ள, அதாவது குகைக்குள்ள விழுந்த மாதிரி வந்து உள்ள போய் விழுந்துடுவாரு. உள்ள போய் விழுந்தவொடனே எங்க கத்துனாலும் சுபாஷே சுபாஷே அப்படின்னு கத்துனாலும் யாருமே வந்து சத்தமே கேட்காது. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்றது, என்ன பண்றது, இவங்க எப்படி காப்பாத்துறது, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஒரே ஷாக்கிட்டு இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்பதான் வந்து சரி வெளியே ஏதாவது கார்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு எப்படியாவது இவங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் துப்புன்னு ஓடுறாங்க. ஓடி போய் கீழே எல்லாம் வந்து போய் சொல்றாங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. சரி இவங்க அதுக்கும் கீழே போய் டீ கடை ஒரு அண்ணா கிட்ட, எங்க என் ஃப்ரெண்டு வந்து அந்த கோய்க்குள்ள விழுந்துட்டாங்க குழிக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே, எது பள்ளத்தாக்கில் விழுந்துட்டானா, அது பள்ளத்தாக்கு இல்லப்பா, அது வெறும் சாபம் பெற்ற கல்லுப்பா, நீங்க எதுக்குப்பா உள்ள போனீங்க, அச்சச்சோ மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான்ப்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரு அவரு கையை விரிக்கிறாரு. அப்பதான் வந்து அந்த கடையில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து போய் அந்த கண்ணன் அந்த டிரைவரையும் கூப்பிட்டு போய் மொத்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அறக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் போலீஸ்காரங்கிட்ட குணா கேவ்ல வந்து விழுந்தாங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோடனே, குணா கேவ்ல விழுந்துட்டானா, அதுதான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஒன்று எவன்டா போக சொன்னதுன்னு போட்டு அடி பொல்லான்னு புழக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து ஏன்டா அறிவு இருக்காடா, ஏன்டா விளங்காதவனுங்களே அப்படின்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க 4 பேர்த்த. நீங்க தான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து கொலை பண்ணிட்டீங்களாடா, இப்போ வந்து என்னடானா குணா கேவ்ல அவன் விழுந்துட்டான்னு வேறு சொல்றீங்க, மொத்தமா பிளான் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொலையும் பண்ணிட்டீங்க, அவன் வந்து அவ்வளவுதான் இன்னெல்லாம் உயிரோட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் போட்டு அடி நடிக்கிறாங்க. அப்படியே இது திருப்பி பார்த்தா இங்க வந்து அந்த டீ கடைக்கார அண்ணாவையும் கூப்பிட்டு போறாங்க உள்ள. அது மட்டும் இல்லாம அங்க கைடு ஒருத்தர் இருக்கான், அவனையும் கூப்பிட்டு போய் உள்ள போறாங்க. உள்ள போனவனு தான் வந்து எங்க ஏதாச்சும் பண்ணுங்க, இந்த குழிக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அப்பதான் வந்து அந்த பெரியவர் வந்து சொல்லுவாரு, டீ கடைக்கார அண்ணா வந்து இந்த குணா கேவ் வந்து குணா கேவ் கிடையாது, இந்த உண்மையான பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன், இதுக்குள்ள போனவங்க அவ்வளவுதான் வந்து சாத்தானோட இது கல்லறைக்கே போயிடுவாங்க, சாத்தான்கிட்டயே போய் சேர்ந்துடுவாங்க, இவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை. ஒரு தடவை இப்படிதான் வந்து மினிஸ்டரோட பையன் விழுந்தப்போ வந்து எத்தனையோ வந்து பயங்கரமான செலவு பண்ணி எல்லாம் கூட்டு வந்து எதோ பண்ணாங்க, மிலிட்டரி எல்லாம் கூட்டு வந்து, ஆனால் அவங்களால காப்பாற்றவே முடியல. உங்கள் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டுப்பான், நீங்கள் கிளம்புங்க தம்பி இங்கேருந்து அப்படின்னு சொன்னோடனே யாருமே அசையவே மாட்டாங்க. இல்லை முடியவே முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், என் ஃப்ரெண்டை காப்பாற்றாமல் நாங்கள் யாரும் நகரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுவாங்க. அப்போன்னு பார்த்து மழை ஹெவியாக வந்துடும். கோவைக்குள்ள மழை தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் குட்டன்னு ஒருத்தர் சொன்னால அவர் வந்து போட்டு மழை தண்ணியெல்லாம் தள்ளுவார். அச்சோ அந்த குழிக்குள்ளே போகக்கூடாதுன்னு தள்ளி மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே படுத்துருவாங்க. சுற்றி அந்த குழியை சுற்றி மொத்தமாக படுத்துருவாங்க. எந்த மழை தண்ணியுமே உள்ளே போகாத மாதிரி அவங்க மொத்தமாக படுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றாமல் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழிக்குள்ளே விழுந்தது யாருன்னா சுபாஷ் தான் விழுந்திருப்பாரு. சுபாஷ் வந்து தவறி விழுந்தனால அவருக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருப்பார் அவங்க அந்த குகைக்குள்ள. இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கல்ல அந்த 4 பேர், சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி எதுக்கும் பப்ளிக் எல்லாம் நியூஸ் போயிருக்க நேரம், சரி நீங்கள் போய் வந்து ஒரு போலீஸ்காரர் அனுப்பிச்சி விட்டு போய் பாருங்க அந்த பையன் என்ன எங்கே விழுந்தா எப்படி இருக்கான்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ்காரன் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த போலீஸ்கார் வந்து வேனில் அதே வந்து டிராவல் வண்டியிலேயே ஏறி, தம்பி ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஒரு குவார்ட்டரும் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என் ஃப்ரெண்டை காப்பாற்ற சொன்னால் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி அவ்வளோதான் உள்ள விழுந்தவன்லாம் வந்து பொழைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எகத்தாலும் அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். சரி இவங்களும் வழி இல்லாமல் சரக்கு வாங்கிட்டு கயிறு வாங்கிட்டு துப்புன்னு கயிறு வாங்கிட்டு ஓடுறாங்க அந்த குகைக்கு. ஓடி போய் அந்த கயிறை விட்டு பார்க்குறாங்க. கயிறை விட்டு பார்த்தவொடனே வந்து எப்படி அவனால் எப்படி அவ்வளோ பெரிய உயிர், அதாவது அந்த குகையோட ஹைட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ஸ், அதாவது 900 அடி. ஆமாம், அந்த வந்து குகை அந்த விழுந்த குடியோட வந்து டெப்த்து அவ்வளோ 900 அடிக்கு உள்ள வந்து விழுந்திருக்கேன் நம்மால். ஆனால் 900 அடிக்குள்ளனா கீழே 900 அடிக்குள்ளே விழுந்தால் எப்படிங்க உயிர் பழப்பாங்க கேட்காதீங்க. அதாவது 120 அடியில் தான் நம்ம சுபாஷ் இருக்கார். ஆனால் மொத்தமாக 900 அடி அந்த குகை. அதில் வந்து தலைவன் விழுகும்போது ஒரு அது ஒகே மாதிரி குகை இருக்குது, அதில் வளைஞ்சு இருக்கிறதுனால தலைவன் வந்து ஒரு 120 அடியில் படுத்துருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் போய் அந்த கயிறு விட்டு பார்க்குறாங்க. சுபாஷேன்னு மொத்தமாக அவர் எந்திரிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோதான் தம்பி, போலீஸ்கார் மைடி வந்துடுறாங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் வந்து அவங்க வந்து பொழைக்க மாட்டாங்க, கிளம்புங்கன்னு சொல்லும்போது தான் ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக வந்து கத்துறான், சுபாஷேன்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, திருப்பி அவனும் அப்படிங்கிற மாதிரி அவன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற இண்டிகேஷன் அவன் சத்தம் உள்ளேருந்து கேட்குது. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடி அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கயிறை விட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது.
யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினாதான் வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு வர முடியும் லேக் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் சொல்லும்போது போலீஸ்காரங்க யாருமே இறங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சார் எப்படி சார் இறங்குறது, இது வந்து டெவில்ஸ் கிச்சன் சார், இதுக்குள்ள போனவன் திரும்பியே வரமாட்டான், எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குன்னு எந்த போலீஸ்காரமே இறங்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆள் சொன்னல முக்கியமான ஆள் குட்டன், அவர் வந்து அவர் நேரடியாக வந்து நான் என் ஃப்ரெண்டை காப்பாற்ற நானே உள்ள இறங்கேன் சார் குழிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து கயிறுலாம் கட்டி ஃப்ரெண்டு இவரே வந்து தான் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற கீழே அப்படியே அந்த குழிக்குள்ள அப்படியே இறக்கி விடுறாங்க. குழிக்குள்ளே இவர் அப்படியே இறக்குங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஒரு கட்டத்தில் கடைசி கட்டத்தில் தான் ஃப்ரெண்டு சுபாஷை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தவொன்னே தான் வந்து சுபாஷ் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுபாஷை வந்து இவனை தலைவன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மேலே இழுங்க அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மேலே லைட்டாக சின்னதாக இழுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இவரும் வந்து குகை வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால இவர் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டே இருக்காரு. மேலே வர ஒரு கட்டத்தில் பயங்கரமாக மாட்டிக்குது. அந்த கயிறு வந்து ஒரு பாறையில் மாட்டி சிக்கிக்குது. இவங்களால எவ்வளோ இழுத்து இவங்களால மேலே வரவே முடியல. போலீஸ்காரங்க கயிறையும் விட்டுறாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக எல்லாரும் ஏற்கனவே கயிறு இருக்கிற போட்டியில் வந்து சாம்பியன் ஆச்சு. அதனால மொத்த ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே அந்த 8 பேர் மொத்தமாக ஹோல்டு வச்சு கயிறை பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தை வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்கான படம் அப்படிங்கிற சொல்றது தான். மொத்த ஃப்ரெண்டுமே ஹோல்டு பண்ணி நிற்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு 2 பேர்த்தை காப்பாற்ற. இவங்க வந்து கடைசி வரைக்கும் இழுன்னு இழுக்கிறாங்க, இவங்களால வரவே முடியல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்டே வந்து சுபாஷ் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உள்ள வந்தவொடனே ஒரு ஃப்ரெண்டு வெளியே போயிடுவாரு. அந்த ஃப்ரெண்டு உள்ள வந்து பார்த்த உடனே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயிறை லூஸ் விடுறா அப்படின்னு கத்துவான். இப்போ லூஸ் விட்ட உடனே இழுப்பாங்க. இப்போ இழுத்த உடனே மொத்தமா தலைவன் ஃப்ரெண்டு வந்து குட்டப்பன் சுபாஷ் 2 பேருமே மேலே வருவாங்க. ஆடியன்ஸே சைலன்ஸா இருக்கும்போது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த சாங்கை போட்ட உடனே மொத்த தேட்டருமே பயங்கரமா கிளாப் பண்ணோம். எக்ஸலண்ட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வெளியே வந்தவொடனே ஃபுல் ரத்த கலரியாக இருப்பான். அப்போ அந்த பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் அப்படின்னு ஃபுல் பாட்டையுமே வந்து பயங்கரமாக அந்த சீனோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து அப்படியே வந்து கண் கலங்கி மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே அழுகிற நிலைமையில வந்து சுபாஷேன்னு கட்டி பிடிச்சி அவனை வந்து துப்புன்னு வெளியே தூக்கிட்டு போவாங்க. வெளியே தூக்கிட்டு போனவொடனே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கொடைக்கானல் மக்கள் எல்லாருமே சாக்கா பார்ப்பாங்க. அந்த குழியிலேருந்து வந்த ஒரே ஆள், பொழைச்சி வந்த ஒரே ஆள் நீதாப்பா, நீ வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுபாஷோட காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க கடவுள்னு நினைச்சு. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளை வந்து கடவுள் மாதிரி வந்து இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சுபாஷை வந்து ஒரு வழியை வெளியேற்றதுக்கு அப்புறமா கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பாங்க. அங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்க ஃபெசிலிட்டி பத்தாது, நீங்க உங்க ஊருக்கே கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே கிளம்பி இவங்க ஊர் கேரளாக்கே போயிடுவாங்க. கேரளாவில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அவர் போய் கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் ஃபால்ஸில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷோட வீட்லேயும் வந்து போய் சொல்லி அவங்க வீட்டில் போய் சேர்த்துருவாங்க. அப்போ சுபாஷோட அம்மா வந்து பயங்கரமாக குட்டனை திட்டுவாங்க. உன்னை நம்பி தான் அனுப்புனேன், ஏன்டா பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக திட்டி அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து இவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு கேரளா கேங் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்த உடனே அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு போய் கேரளா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு குழியில் விழுந்துட்டாராமா பள்ளத்தாக்கில், அதில் வந்து இவரை தான் காப்பாற்றிருக்காரு, குட்டன் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா மொத்த பேரும் அவங்க அம்மாவோட சேர்ந்து, அதாவது சுபாஷோட அம்மாவை சேர்ந்து குட்டமனை வந்து ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி அழுகையா எல்லாருமே ஊரே வியந்து பார்ப்பாங்க. குட்டனாச்சா இவ்வளோ தைரியமான ஆளா பண்ணி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் குட்டன். இதில் வந்து குட்டன் இறங்குறக்கும் போது நான் இறங்குறேன்னு சொன்னோன்னா குட்டன் மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இப்போ நீ இறங்கலான்னு சொல்லியிருந்தா நான் இறங்கிருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அதாவது அவ்வளோ ட்ரூ பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போய் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மாஸ்டர் த பிளாஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் சினிமா சேனல் வச்சுருக்கேன், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.